மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரக நோய் யாருக்கு வரும்? சிறுநீரக பிரச்சனைகள், சிறுநீரக செயலிழப்பு நோய் யாருக்கு வருது? பொதுவாக பார்த்தோம்னா இன்றைக்கு ஒரு ஒரு கிரைட்டீரியால இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறுநீரக நோய் வருதுன்னு நம்ம சொல்றோம். உனக்கு ரொம்ப நாளா பிபி இருந்துச்சா, சிறுநீரக நோய் வரலாம்பா. இல்ல சுகர் இருந்துச்சா, சிறுநீரக நோய் வர வாய்ப்பு இருக்கு. இல்ல ரொம்ப நாளா நீ ஏதாவது ட்ரக்ஸ் எடுத்தீங்க, ஹெரிடிட்டியா பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்லாம் ஹெரிடிட்டியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹெரிடிட்டி அப்படின்னா பரம்பரையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எதுவுமே இல்லாம, எனக்கு காரணமே இல்லாம நான் ஆல்கஹால் கூட எடுக்க மாட்டேன். ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கும் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுது. நான் ஆல்கஹால் கூட எடுக்கிறது இல்ல, அப்புறம் எப்படி எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு? சோ இப்போ வயது வித்தியாசம் இல்லாம என்ன காரணம்னு தெரியாம நிறைய பேருக்கு இந்த சிறுநீரக பாதிப்புகள், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்கு. அவங்க எல்லாருக்குமே பார்த்தோம்னா ரீசன் தெரிஞ்சவங்க பாதி பேரா இருந்தாலும் எனக்கு வந்ததுக்கான காரணமே தெரியலையே அப்படின்றவங்க இருக்கீங்க. அதே மாதிரி சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது எந்த நிலையில் நாம் எந்த மாதிரியான சிகிச்சைகளை எடுக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பலர் பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, கிரியேட்டினோட லெவல், பிளட் யூரியா, பிளட் கிரியேட்டினோட லெவல் பார்த்த உடனே என்ன பண்றாங்கன்னா, சரி கொஞ்சம் இப்பதானே பார்டர் லைன்ல வந்திருக்கு, இது நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனா பாத்துக்கலாம், சிம்டம்ஸ் தான் எதுவும் தெரியலையே அப்படின்னு நினைச்சு 2 years 3 years வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சின்ன சின்ன மருந்துகளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது என்னன்னா, மூக்கிரட்டை எடுக்கிறது, இல்ல நான் அருகம்புல் சாறு தினமும் குடிச்சுக்கிறேன், இல்ல தினமுமே இந்த பூனை மீசை மூலிகைய தினமும் நான் சாப்பிடுறேன், இதனால எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாவே இருக்கு. உண்மைதான். இப்ப இந்த மூலிகைகள் எடுக்கும் பொழுது சிறுநீரக பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த சிறுநீரக பாதிப்பு அதிகமாகாம அது குறைச்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சிறுநீரக பாதிப்பு குறைச்சிக்கிட்டே வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா, சரி இது இருக்கட்டும், இப்படியே போயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு விடுறோம். ஆனால் கிரியேட்டினோட லெவல் ஒரு கட்டத்துக்கு மேல சிறுநீரக செயலிழப்பு அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா, கிரியேட்டினோட லெவல் ரத்தத்துல அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா நான் இந்த மூலிகை எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன், பட் கிரியேட்டின் லெவல் 2-3லயே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் காலப்போக்கில் அது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் எல்லாமே செயலிழந்துகிட்டே வருதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முன்னாடி வேகமாக செயலிழக்குதுன்னா இப்ப இந்த மூலிகையோட சப்போர்ட்ல கொஞ்சம் ஸ்லோவா ஆகுது. ஆனா அதோட செயலிழப்புன்றது நாளுக்கு நாள் அந்த எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அப்போ இந்த சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்படுது, யாருக்கெல்லாம் ஏற்படுதுன்னா இவர்களுக்கு தான். ரொம்ப வருடமாக 2-3 வருடமாக நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், டயட்லயே மெயின்டைன் பண்றேன், எந்த மெடிசனும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இதே மாதிரி கிரியேட்டின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக அதிகமாக நம்ம சிறுநீரகத்தை நம்மளே செயலிழக்க வச்சிட்டு இருக்கிறோம்ன்றதுதான் முழுமையான அர்த்தம். அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படின்ற பிரச்சனை ஒரு காலகட்டத்துக்கு மேல அதிகமாகும் போது, கிரியேட்டின் லெவல் 6க்கு மேல போகுது, 7க்கு மேல போகுதுன்னா என்ன சிகிச்சை எடுக்கலாம்? அப்பவே சித்த மருந்துகள் எடுத்து அதுக்கான நல்ல பலன் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த மெடிசன் கொஞ்ச நாள், அந்த மெடிசன் கொஞ்ச நாள், இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம், இந்த டயட் சரியா ஃபாலோ பண்ணலன்ட்டு ஒரு 6 மாதங்களோ 1 வருடங்களோ கழித்து திரும்ப நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும் போது, அப்போ ஆர்டினரியா நார்மலா இருந்த கிட்னி செல்ஸ் இன்னும் டேமேஜ் ஆகி ரொம்ப சிவியர் ஆயிட்டு நமக்கு கிட்னியோட ஃபெயிலியர் ஸ்டேஜ் 4ல இருந்திருக்கலாம், அது ஸ்டேஜ் 5 வரைக்கும் வந்திருக்கும். கிரிட்டிக்கல் ஸ்டேஜா டயாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே நம்ம கிட்னில ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு வாட்டி தெரிஞ்சதுன்னா இமிடியட்டா அதற்கான சொல்யூஷன் என்னவோ அதை நம்ம பாக்குறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உணவில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும், இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்றது நான் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க, ஆனா நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு, டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் தான் பொதுவா இந்த இத சொல்றாங்க. ஏன்னா நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன வேணாலும் சாப்பிடுங்க, நீங்க தான் டயாலிசிஸ் பண்ணிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க மேம், அதனால நான் நான்வெஜ் சாப்பிடுறேன், எப்பவும் போல உப்பு போட்டுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஃபுட்ல பெருசா ஒன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் நான் பண்ணல, டயட்ல எதுவும் ஃபாலோ பண்ணலன்னு சொல்றாங்க அப்படின்னா இமிடியட்டா நம்ம உணவில் அதிக கவனம் செலுத்தணும். ஒருவேளை நம்ம டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சித்தா மெடிசின்ஸ் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா அது ரிவர்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது குறைந்து குறைந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளான யூரியா கிரியேட்டினை நார்மலுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி உணவில் எதை நம்ம அதிகம் சேர்த்துக்கலாம், கீரை தான் சேர்த்துக்க கூடாது இல்லையா,
அப்ப நான்வெஜ் நிச்சயமாக சேர்த்துக்கூடாது. ரெட் மீட்ஸ் கண்டிப்பா எடுக்கக்கூடாது. சிக்கன் எடுக்கிறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் போதும். ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடிய உப்போட அளவு 2 கிராம் இருந்தாலே போதும். 2 கிராமுக்கு மேல நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த உப்பு இல்லாத உணவை சாப்பிட்டாலே வாந்தி வருது, வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுது, அப்போ இந்த சிறுநீரக பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்லாம் கேக்குறீங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, உப்பு சேர்க்காமல் சாப்பிடணும். எடுக்கக்கூடிய உப்பை முருங்கைக்கீரை சாறுல போட்டு வறுத்து அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். சாதாரண உப்பாக இருந்தா அயோடைஸ் சால்ட் வேணாம், சாதாரண உப்பை எடுத்தா போதுமானது. கல்லுப்பை லேசா மண் சட்டியிலயோ இல்ல இரும்பு வானல்லையோ வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, முருங்கைக்கீரை சாறு எடுத்து இந்த உப்பு அதுல கொட்டி நம்ம ஒரு நாள் முழுவதும் வெயில உலர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த உப்பை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதுக்கு கூடுதலான பலன் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் புளி சார்ந்த உணவுகளோ, அதிகமாக சிட்ரஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இதையுமே நம்ம தடுத்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை எனக்கு கிரியேட்டினோட ரேஞ்ச் 5க்கு மேல போயிடுச்சு, 5ல இருந்து 6 இந்த ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்னா இமிடியேட்டா அதற்கான சிகிச்சை முறைகளை தான் எடுக்கணும். இப்போ நம்ம கிளினிக்ல பார்த்தோம்னா கிட்னிக்கு தான் ஸ்பெஷலா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அதுல ஏதாவது சிஸ்ட் இருக்கா, இல்ல ரீனல் கால்குலே, அதாவது கிட்னில ஏதாவது ஸ்டோன் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். எந்த காரணத்தினால சிறுநீரகத்தோட செயல்பாடு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி உணவு முறைகளை நம்ம எடுத்துட்டே வரணும். இதுல பொதுவா பார்த்தோம்னா நெரிஞ்சில், சிறுபீலை, நீர்மூழ்கி இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒரு குடிநீர் கஷாயமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். இதனோடு சேர்ந்த பல குரு மருந்துகளும் நம்ம கொடுக்கும்போது நம்ம உடல்ல இளம் வயதினராக இருக்கட்டும், இல்ல எந்த வயதுல இருக்கிறவங்களும் சிறுநீரக பிரச்சனை இருந்துச்சுன்னா மிக விரைவில் அதுல இருந்து வெளியில வரலாம். சிறுநீரக பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே சரியான வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றது சித்த மருத்துவம். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ரொம்ப நாள் காலம் கடத்தி இந்த ட்ரீட்மெண்ட் போறோம், அந்த ட்ரீட்மெண்ட் போறோம்னு ரொம்ப காலம் கடத்தி இருக்கிற செல்ஸும் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மெடிசன்ஸ் எடுத்தோம்னா அதுக்கான பலன் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அப்ப உடனே கிரியேட்டினோட லெவல் அதிகமாக, கிட்னி ஃபங்க்ஷன் குறையுதானா அதற்கான சித்த மருந்துகளும் நம்ம எடுத்துட்டு வரணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.